ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நியூ இயரோட ஈவினிங்கில் வந்து ஹீரோ ஹீரோயின் ராம் ஜெனி 4 பேரும் சேர்ந்து ஹாட் பார்ட்டிஸ்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஜெனி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டான். ஜெனி வந்து ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்கிறா, அவள் ஆல்ரெடி வந்துட்டேன்னு தானே சொன்னா அப்படின்னு சொல்கிறான். ஜெனி சொல்கிறா, அவள் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி. உடனே ஜெனி கேட்கா, ராம் எங்கே அப்படின்னு சொல்லி. ஹீரோ தெரியலன்னு சொல்கிறான். ஜெனி சொல்கிற, காலையிலேருந்து அவன் கடை அடைச்சே இருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோ சொல்கிற, நீ தான் பக்கத்து கடைக்காரி, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கான். காலையிலேருந்து நான் அவனை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறா. அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, ஒரு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் ராமுக்கு கால் பண்ணுறான். ராம் வந்து வேற எங்கேயோ போய் உட்காந்துட்ருக்கான். ராமோட நினப்பு ஃபுல்லாக அந்த லெட்டரில் தான் இருக்குது. ஹீரோ கால் பண்ணோன்னே ராம் அட்டன் பண்ணி ஹீரோ கேட்கான், எங்கே இருக்கேன் அப்படின்னோடனே ராம் சொல்கிறான், நான் வந்து நடந்துட்டுருக்கேன், இன்றைக்கி நைட்டு வந்து டேட் இருக்குல்ல வந்துடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கான். நான் அதை பற்றி யோசிக்கேன்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஜெனி ஆர்வமாக அவன் எப்போ வருவான்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்கிறான், கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்ன உடனே ஜெனிக்கு மூஞ்செல்லாம் வாடி போயிடுது. ஹீரோ சொல்கிறான், நம்ம 2 பேரும் சேர்ந்து வெயிட் பண்ணுவோன்ன உடனே ஜெனிக்கு கால் பண்ணுறா. ஹீரோயின் தான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வர லேட் ஆகும், ஹீரோக்கு ஏன் கால் பண்ண முடியலன்னு தெரியலன்ன உடனே ஜெனி ஹீரோட்ட கொடுக்கா. ஹீரோ சொல்கிறான், ரொம்ப வேலை செய்யாமல் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறான். நான் சீக்கிரமாகவே வர பார்க்கேன்னு சொல்கிறா. உனக்காண்டி நான் காத்துட்ருப்பேன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஜெனி தான் பாவம் ஹாட் பாட்டையே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இந்த சைடு ஹீரோயின்ட்டு மிஸ்டர் சங்கன் வந்து, நீங்கள் வந்து நியூ இயர் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோடு தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன்னு சொன்னால் என்னாச்சின்னு போலியான்னு கேட்கான். ஹீரோயின் ஒன்று, என்ன இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் இப்போ பார்க்கேன், இப்போ நான் கிளம்ப தான் போகிறேன்னு சொல்கிறா. ஹீரோயின் டேபிளில் உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் மிஸ்டர் சங்கன் பார்த்துட்டு, என்னாச்சு, நீ வந்து அந்த பொண்ணு கவிக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயினும், ஆமாம், அவளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் தேவைப்படுது, அதனாலன்னு சொல்லி இழுக்கா. உடனே மிஸ்டர் சங்கன் சொல்கிறாரு, இன்னும் நீ வந்து தனியாக கேஸ் பார்க்குற அளவுக்கு வளரலை அப்படின்னு சொன்னதை கேட்ட ஹீரோயினும், ஆமாம் அது எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் வந்து கவிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சில எவிடன்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போ பார்த்து மிஸ்டர் சங்கனுக்கு வயிற்று வலி வந்துடுச்சு. ஹீரோயின் தான், உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வைக்காங்க. இந்த சைடு ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோ சைக்கிளை ஓட்டிகிட்ருக்கான். ஜெனி உட்காந்து செல்லை பார்த்துட்ருக்கா. ஹீரோக்கு ஹீரோயின் கால் பண்ணி, இன்றைக்கி ரொம்பவே நான் பிஸியாக இருந்ததுனால உனக்கு ஃபோன் பண்ண முடியல, மிஸ்டர் சங்கனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் உன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், இங்கே சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்கிறான், இல்லை இன்னும் ராம் வரல அப்படின்ட்டு. சரி நீ சாப்பிட்டியான்னு சொல்லி ஹீரோ கேட்கான். இல்லை அப்படின்ன உடனே, அங்கேயே வெயிட் பண்ண, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் வந்து மருந்து வாங்க போகையில் அந்த பிங்கி இருக்காள்ல, சி நீங்கள் இருக்கியா, அப்போனா உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்காள்ல, அவள் தான் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காள், அவள் இன்னும் நிறைய பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்ணியிருக்காளான்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்கிறான், அவள் யாரையும் வந்து அட்மிட் பண்ணலை அப்படின்ட்டு. அப்போனா யாராக இருக்கும், யாராக இருந்தாலும் நியூ இயரோட ஈவினிங்லேயே வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஃபுல் வருஷமும் உடம்பு சரியில்லாமல் தான் இருப்பாங்க, யாருப்பா அந்த லக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தவொன்னே அந்த சைடு மிஸ்டர் சங்கனுக்குள்ளே மருந்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வாங்கிட்டு போகிறதுக்குள்ளேயும் அந்த பிங்கி வந்து, என்னது மிஸ்டர் சங்கனுக்கா, என்னாச்சு அவருக்கு, அதை பற்றியே நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே ஹீரோயின் தான், நீ தான் சொன்னியே யார் வக்கு இன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு நியூ இயர் ஃபுல்லாகவே இந்த வருஷம் ஃபுல்லாகவே உடம்பு சரியில்லாமல் ஆயிரும்னு சொன்னியே, அதனால தான் நான் அவன்கிட்ட சொல்லலை அப்படின்ன உடனே பிங்கி ஐயோ அப்படின்னு சொல்லி வாயில் அடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு முன்னாடி போய், மிஸ்டர் சங்கன் உங்களுக்கு என்னாச்சு, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே மிஸ்டர் சங்கனும், நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன், நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, நீங்கள் எங்கே தனியாக இருக்கீங்க, நான் உங்களை வேணால் உட்காந்து பார்த்துக்கிறவா அப்படின்னு சொல்லி கேட்க. மிஸ்டர் சங்கன், இல்லை வேண்டாம் நானே என்னை பார்த்துக்கிறவேன்னு சொல்கிறான். உடனே ஓடி போய் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து, சங்கன் உங்களுக்கு குளிரெல்லாம் அதான் போத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஹாட் வாட்டர் கொண்டு வர, ஒரே அலப்பறையாக தாங்கலை. அவள் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா, இதில் நீங்கள் எது சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. மிஸ்டர் சங்கன், இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின்னு வந்து பிங்கியை இழுத்துட்டு போய், மிஸ்டர் சங்கனுக்கு இப்போ வந்து அட்டென்ஷன் தேவையில்லை, ரெஸ்ட்டு தான் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிங்கி விடுமா, எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்லி போகிறா. ஹீரோயின் விடாமல், அவருக்கு வந்து என்ன தேவைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கா. அவருக்கு நீ அட்டென்ஷன் கொடுக்குறது அவருக்கு பிடிக்காது, இப்போ அவருக்கு தேவை ரெஸ்ட்டு தான், இன்னும் உனக்கு வந்து டைம் இருக்குது, இன்னும் 6 மணி நேரம் கழித்து லிக்விட் ஃபுட்டு தான் கொடுக்கணும்,
அவரோட கண்டிஷன் மோசமானதுக்கு காரணம் 3 வேளையும் அவர் சாப்பிடாம வந்து சாப்பாடை ஸ்கிப் பண்ணது தான். இனிமேலாவது அவரை வந்து நீ வேணால் கேர் பண்ணி 3 வேளையும் சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து பிங்கி சொல்கிறான், நீ ஏன் இவ்வளோ நைஸாக நடந்துக்கிறேன் அப்படின்ன உடனே, நான் எல்லாட்டையும் இப்படி தான் நடந்துக்கிருவேன், ஆனால் நீ தான் வந்து என்னை இனிமையாக பார்க்க. மிஸ்டர் சங்கன் வந்து என்னோட மென்டர் தான், வேறு எதுவுமே எங்களுக்குள்ளே கிடையாது. நான் அவரை ரொம்பவே மதிக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் இப்போ வந்து என்னை பிக்கப் தான் பண்ண போகிறான். பிங்கி உண்மையிலேயேவா அப்படின்னு, நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சங்கனுக்குள்ள ரிப்போர்ட் எல்லாம் பிங்கி கையில் கொடுத்துட்டு நீயே பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சங்கன்கிட்ட போய், சாரி சங்கன், என்னால் தான் உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறா. உடனே மிஸ்டர் சங்கனும், இல்லை இது எனக்கு பழைய ப்ராப்ளம் தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக அந்த கவியோட கேஸை எடுக்க போறியா அப்படின்னு கேட்காரு. ஹீரோயினும் ஆமாம் நான் அந்த கேஸை எடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பிங்கி வந்துடுறாங்க. பிங்கி வந்த உடனே ஹீரோயின் வந்து நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் சங்கன் இவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிங்கி சொல்கிறா, நான் உங்களுக்கு வந்து கஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், சும்மா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளில வந்து ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ வந்து காரில் தான் வந்துட்டுருக்கான். நியூ இயர்னால் ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கிறதுனால அவனால் வர முடியல. கார்லேயே வச்சு கவுண்டவுன்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டாடிடுறாங்க. இந்த சைடு ஹீரோயின் வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு ராமோட எக்ஸ் லவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெனியும் பாவம் யாருமே இல்லாமல் ஒத்தையில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ராமோட எக்ஸ் லவர் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ராம் வந்து தேடுறான். மிஸ்டர் சங்கன் வந்து ஹீரோயினுக்கு ஹாப்பி நியூ இயர் அது இதுன்னு டைப் பண்ணிவிட்டு அனுப்பலாமா வேண்டாமான்னு அனுப்பவே இல்லை. ஹீரோ எப்படியோ ஹீரோயின்ட்டு ஓடி வந்துட்டா. 2 பேரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கேல ஹீரோயினை பார்த்து இன்றைக்கி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கே ஏன் அப்படின்னு கேட்கான். ஹீரோயின் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வயிறு நிறைஞ்சதுனாலயா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி ஒரு ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கேன். என்னோட ட்ரீமுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப்பாக நான் போகிறதுனால ஒரு ஸ்டெப் இப்போ எடுத்து வைக்கலான்னு நினச்சிருக்கேன். அது என்னதுன்னு இப்போ சொல்ல மாட்டேன், முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ, நீ எப்போதுமே எனக்கு வந்து ஷைனியாகவும் அழகாகவும் தான் தெரிவ, ஹீரோயின் மாதிரி அழகாக தெரிவ அப்படின்னு சொன்ன உடனே, உண்மையிலே நம்ம ஹீரோயினா அப்படியா அப்படின்னு கேட்காங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணையில் நான் உன் கூட இல்லை, என்னோடய வேலையினால், அதனால் சாரி அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ, அப்போனா நீ வந்து பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிறியா அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். இந்த சைட் ஜெனி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ராமோட எக்ஸ் லவர் வந்திருக்காங்க. உடனே ஜெனி சொல்கிறா, இல்லை நாங்கள் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்ன உடனே, எனக்கு வந்து இந்த ஹாட் பாட் டிஷ்ஷே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதை ஆல்ரெடி நான் சாப்பிட்டேனே அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, இது போதும் அப்படின்னு சொன்ன உடனே, இது நான் சாப்பிட்டது யாருமே சாப்பிட மாட்டாங்களே அப்படின்ன உடனே, பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒயின் இருக்கா அப்படின்னு கேட்காங்க. இருக்கு எடுத்துகிட்டு வரேன்னு ஜெனி எடுத்துகிட்டு வரா. ஊற்றி கொடுத்துட்டு இன்னொன்று ஊற்றவான்னு கேட்கா. சரி நீங்களும் உட்காருங்க, 2 பேரும் சேர்ந்தே குடிக்கலாம் அப்படின்னு எக்ஸ் லவர் சொல்கிறாங்க. இந்த ஹாட் பாட் டிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து இந்த பார்பிக்யூவை விட்டுட்டு லேட் நைட்டில் ஹாட் பாட் டிஷ் வைக்கலாமே அப்படின்னு சஜஷன் சொல்கிறாங்க. ஜெனியும் கண்டிப்பாக நான் வந்து வைக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டோன்னே, நான் வந்து இப்போ தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தேன்னொன்னே, நானும் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தேன் எங்கன்னா ஒன்று மெல்பர்ன். அவங்களும் சொல்கிறாங்க, ஜெனி நானும் மெல்பர்ன்லேருந்து தானே வரேன், நம்ம ஏன் மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க. மெல்பர்னில் உள்ள சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பேரை சொல்லி இங்கே நீ சாப்பிட்ருக்கியான்னு கேட்டோன்னே, நானும் அங்கே தான் சாப்பிட்டேன், அப்போயே நம்ம மீட் பண்ணலைன்னு கேட்கா. ஒருவேளை நம்ம மீட் பண்ணுறதுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஜெனி வந்து அப்படின்னா நான் உங்களுக்கு டோஃபி எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே கிளம்புறா. அப்போ தான் ராம் வந்து கதவு திறக்கிற சத்தம் கேட்ட உடனே இவங்க வந்து அவசரமாக காசை எடுத்து வச்சுட்டு ராமை பார்க்க போகிறாங்க. ராம் வந்து ஷட்டரை க்ளோஸ் பண்ண போவேல பார்த்துடுறான். உடனே அவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ராம் பெசாட் தான் நிற்கான். ஜெனியும் காசை தூக்கிட்டு ஓடி வரா அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்க. அப்போ ஜெனியும் நின்று பார்த்துட்ருக்கா. ஒரு தடவை நீ எனக்காண்டி நின்ன, இப்போ நான் உனக்காண்டி நிற்கேன், 2மே சமமாயிட்டு, நீ ரொம்பவே ஓவர் திங்க் பண்ணுற, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறான். ராம் உள்ளே போய் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஜெனியும் ஃபீல் பண்ணுறா. ஹீரோ கதவை ஓப்பன் பண்ணுறான். ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு பேக் தொங்குது. ஹீரோயின் தான் எழுதியிருக்காங்க, நீ வந்து தூங்கிட்டு இருந்த, எனக்கு வேலை இருக்குது, அதனால தான் உனக்கு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு போயிருக்கேன், நீ நல்லா சாப்பிடு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இவன் கால் பண்ணுறான். ஹீரோ வந்து எதனால் நீ இன்றைக்கும் வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்கான். இன்றைக்கி எனக்கு கிளைண்ட்டோட அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் சீக்கிரமே வந்தால் தானே சீக்கிரமே வந்து உன்னை பார்க்க முடியும், அதனால தான் சீக்கிரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹீரோக்காக சரி இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்ன உடனே எங்கேனாலும் அப்படின்னோடனே சரி சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் மீட் பண்ண வந்த கிளைண்ட் வந்து வேறு யாரும் இல்லை, கவி தான். கவி வந்து எதுக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயினும் நான் நிறைய சர்ச் பண்ணேன், வேறு ஒரு லா ஃபார்ம் வந்து இந்த ஆன்லைன் லோன் கேஸ் எல்லாம் எடுக்காங்க. மிஸ்டர் ஜாங்குங்கிறவர் ரொம்ப பெரிய ஆள், அவர் போன வருஷம் அந்த கேஸெல்லாம் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு, நாம் வேணால் அவரை போய் சந்திப்போமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. உடனே வந்து கவி பொண்ணு சொல்கிறா, நான் எந்த லாயரையும் பார்க்க போகல, மிஸ்டர் சங்கன் நேற்றுக்கு சொன்னதே எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு, என்னால் இந்த கேஸை வின் பண்ண முடியாதுன்னு. அதே மாதிரி எனக்கு மணியும் இல்லை டைமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உடனே ஹீரோயின் இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மிஸ்டர் சங்கன் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிற்காரு. சாரி சொல்லி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாரு. நீங்கள் வந்து காசை பற்றி கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து விக்டிமாக இருக்கீங்களோ, ஆன்லைன் லோன் வாங்கினீங்களோ அவங்களும் வந்தால் போதும் அப்படின்ன உடனே கவி கண்டிப்பாக என்னால் முடியும், தேங்க்யூன்னு சொல்லி சொல்கிறா. உடனே மிஸ்டர் சங்கன் வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்து வச்சு என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கி. உடனே மிஸ்டர் சங்கன் ஹீரோயினை பார்த்து இதெல்லாம் எழுதுங்கன்னு சொல்கிறாரு. இந்த சைடு ராம் புக் ஸ்டோருக்கு வந்து அவங்களோட அம்மாவும் அப்பாவும் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ராமோட அப்பா இவ்வளோ டைம் ஆகிட்டு இன்னுமா அவன் தூங்கிட்டு இருக்கான், இப்படி இவன் வந்து கடையை திறந்தா தானே வந்து எல்லோரும் வாங்குவாங்க, இவன் கடையே ஓப்பன் பண்ணாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. உடனே வந்து ராமோட அம்மாவும் சரி எப்படியோ நீங்கள் ஒரு வழியாக அவனை பார்க்க வந்தது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்காங்க. அவர் என்னெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சரி நான் உங்களுக்கு இன்னொரு பிளேஸை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜெனியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இப்போ ஜெனி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கடகடன்னு ஓடுறா. உடனே வந்து ராமோட அப்பாவும் நீங்கள் மட்டும்தான் வேலை செய்றியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் இருக்குது, அப்பப்போ வந்து ராமும் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ன உடனே ராமாவது ஹெல்ப் பண்ணுறது, அவன் ரொம்ப ஸ்டப்பனான ஆள்லா, அவன் யாரு கூடயுமே அவன் வந்து அவ்வளோவா பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜெனி அப்படிலாம் இல்லையே, அவன் ரொம்பவே நல்லவன், அவனுக்கு இப்போ புக்கெல்லாம் எவ்வளோ விற்கிது தெரியுமா, அவனுக்கு ரொம்பவே வந்து அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் தாத்தா வந்து அவனுக்கு வந்து அவன் கோவத்தினால தான் அவனே புக் ஸ்டோரே ஓப்பன் பண்ணான். அப்போ வந்து ராமு வந்துடுறான். ராமுக்கு வந்து தாத்தாவோட சவுண்ட் கேட்டுருது, அவனோட அப்பாவோட சவுண்டு கேட்ட உடனே இங்கே ஜெனி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து என்ன நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்கான். உடனே அம்மா ராமை பிடிச்சி உட்கார வைக்காங்க. ராமோட அப்பா ராமை பார்த்து நீ ஒரு சின்ன முயல் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராமுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய முயல், வயசான முயல் அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்பாவுக்கு கோவம் வந்துடுது, நீ என்னைய வயசான முயல்னு சொல்கிற, எனக்கு எதிராக நீ பேசுகிற, நீங்கள் என்ன சின்ன முயல்னு சொன்னீங்க, அப்போ சின்ன முயலோட அப்பா பெரிய முயல் தானே, அது தானே சொன்னேன். உடனே ராமோட அப்பா கோவம் வந்து எஞ்சி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஜெனி தான் போய் கூல் டவுன் பண்ணுறா. ராமோட அப்பா வந்து உனக்கு பெட்டை பற்றி ஞாபகம் இருக்கா அப்படின்னோன்னா ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து உன்னை நிரூபிப்பேன்னு சொன்னியே, ஆனால் நிரூபிக்கலையே. உடனே ராம் சொல்கிறான், என்னை நீங்கள் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, என்னைய தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு ஏன் தான் நம்மளோட வென் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு லூசர் வந்து பிறந்திருக்கானோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராமோட அம்மா தான் சரின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராமோட அப்பா நீ இன்னுமே அவளை தான் நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எதுக்கு நீங்கள் திரும்பி இதை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். அவள் எதனால் உன்னை பிரேக்கப் பண்ணான்னு தெரியுமா உனக்கு, நீ ஒரு லூசர், அதனால தான் உன்னை அவள் பிரேக்கப் பண்ணா, நானும் ஒரு பொண்ணாக இருந்திருந்தால் கண்டிப்பாக உன்னை மாதிரி ஆளை சூஸே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தான் கேட்கணும், நானும் உங்கள் அம்மாவுக்கும் வயசு வந்து 70 தாண்டிகிட்ருக்கு, எங்களுக்கு உன்ட்டு வந்து ஒன்றுமே வேண்டாம், ஒரு நார்மல் பர்சனாக நீ நடந்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எனது நான் நார்மல் பர்சன் இல்லையா, நான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நடக்கலை, அதனால் நான் நார்மல் இல்லைன்னு சொல்கிறீங்களா, அப்போனா நான் எப்போவுமே நார்மல் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஜெனி தான் சரி அப்படின்னு சொல்லி ராம்கிட்ட சொல்கிறா. உடனே அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு அந்த கம்பு எடுத்து அடிக்க போகிற. உடனே ஜெனி முன்னாடி போய் இல்லை அவன் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. உடனே ராம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இல்லை நாங்கள் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லலான் இருந்தோம், இன்னும் நாங்கள் வந்து ஸ்டேபிள் ஆகலைல்ல, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவும் அப்பாவும் உட்காந்துடுறாங்க. இந்த சைடு வந்து கவி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. உடனே ஹீரோயின் கேட்காங்க எப்படி உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் சங்கன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ன உடனே எல்லாம் நீ தான் செல்ஃபோனில் தான்
ஸ்டேட்டஸை பார்த்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயினும் மிஸ்டர் சங்கனும் பார்த்து எதனால் நீங்கள் வந்து இந்த கேஸுக்கு வர ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே மிஸ்டர் சங்கனும் நீயே இந்த கேஸை விடலை அப்படின்னு சொல்லி கேட்காரு. நான் இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு தான் நான் வந்து இந்த கேஸை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டியில் கொஞ்சமாக சேஞ்ச் கொண்டு வரணும், அதுதான் என்னோடய ட்ரீமே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. மிஸ்டர் சங்கனும் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு சரி இன்னும் நிறையா எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், அப்போ தான் இந்த கேஸை வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் எல்லாமே செய்வேன், கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த சைடு ராமோட புக் ஸ்டோருக்கு வெளியில் ராம் உட்காந்துட்ருக்கான். ஜெனி வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு நீ காலையில் நடந்ததை பற்றி எதுவும் நினைக்காத அப்படின்னோடனே இதெல்லாம் டெம்ப்ரவரி, இதெல்லாம் நான் பற்றி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயின் வந்து பஸ்ஸில் வந்துட்டுருக்கையில் ஹீரோக்கு இப்போ நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. அப்போ பார்த்து மழை பெய்யுது. உடனடியாக ஹீரோ போய் கொடை வாங்கி ஹீரோயின் இறங்கையில் கொடையை பிடிக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீ ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சும்மா குக்கிங் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து சாப்பிட கூப்பிட்றான். இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நீ வந்து எனக்கு ரொம்பவே கொஞ்சம் டைம் தான் ஒதுக்கியிருக்க, மிஸ்டர் சங்கனோட தான் நீ அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, ஒரு பாய் ஃப்ரெண்டை கூட நீ என்ன அங்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கோச்சிக்கிறான். அவர் எனக்காண்டி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார்ப்பா, அதுக்காண்டி தான் நான் வந்து அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கண்டிப்பாக என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே உன்னைய கொண்டு ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ எல்லாத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கானே, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவனை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.